ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் 5 டீஸ்பூன் நெய், நான் நெய் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன், அது காட்டலை. அப்புறம் ஒரு 200 ml ஆயில் சேர்க்கணும். ஆயில் வந்து கம்மியாக தான், ரொம்ப அதிகமாக வேண்டாம். 200 ml ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது வந்து 1 கிலோ செய்கிறதுனா 400 வெங்காயம் போதும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3 பச்சை மிளகா, கீரையில் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை, அந்த ஃப்ளேவருக்காக போட்டுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே கோல்டன் கலரில் வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 தக்காளி, அதாவது வந்து இது 1/4 கிலோ வரும், 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்குதா, அந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வரும். 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுறணும். மூடி போட்டுட்டு இப்போ திறந்து பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. எந்த அளவுக்கு தக்காளி வந்து அப்படியே குழஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனை வந்து பிரியாணிக்குன்னு சொன்னனால நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா கழுவிட்டு இந்த ஸ்டேஜில் இதில் சேர்க்கணும். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, நான் உப்பு இப்போவே போட்டுடுறேன். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து உப்பு வந்து நல்லா இறங்கும். இல்லைனா வந்து சிக்கன் அப்புறம் அரிசி போடுறப்பெல்லாம் உப்பு போட்டோம்னு பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து சப்புன்னு இருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் உப்பு இப்போவுமே போட்டோம்னா சிக்கனில் உப்பு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுவும் போட்டு நல்லா கிளறணும். கிளறி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, ஒரு பாதி ஸ்டேஜ் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா அது போட்டுட்டு, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை. பாருங்கள், இதுவும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த புதினா, மல்லித்தலை, நம்ம போட்ட மிளகாத்தூள், பிரியாணி மசாலா இது எல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கணும். அதனால் நல்லா கொஞ்சம் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம வேக விடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு மூடி போட்டணும். இப்போ மூடி போட்டு திறக்கும்போது பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் இருக்கும் தயிர். எதுக்கு சேர்க்குறோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப, அதுக்கு தான் தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துக்கப்புறம் அரை லெமன் அப்படியே புழிஞ்சு ஊற்றணும். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா புழிஞ்சு ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அந்த தயிரும் லெமன் அதுவும் அந்த சிக்கனில் நல்லா இறங்கிடும். இந்த அளவுக்கு அப்படியே பிரட்டி விட்டு அது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்போ திறந்துட்டோம். அந்த தயிர் அதுவும் இந்த சிக்கனில் நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி, அதாவது வந்து நான் வந்து டம்ளரில் தான் அளந்தேன். 1 கிலோ ரைஸை 1 டம்ளருக்கு 1.25 அளவு தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீதமுள்ள புதினா, மல்லித்தலை இலை அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு பார்த்துக்கிறணும். உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிட்டு, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு அதுவும் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இந்த தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். நான் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன், அதனால தான் நான் தனியாக வந்து சாதம் வடித்து கிளறலை. தம் பிரியாணின்றனால அதிலே போட்டு கிளறிட்டேன். இப்போ வந்து எல்லாம் கிளறிட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். இந்த மாதிரி மூடி போட்டு இந்த பாருங்கள், இப்போ திறந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 3/4 பதம் வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா வாழை இலை பிரியாணி, வாழை இலை போட்டு தம் போட போகிறேன். அந்த வாழை இலை போட்டு தம் போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் இறங்கி பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வாழை இலை போட்டு நீ தம் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு வாழை இலையை வெட்டி நல்லா கழுவிட்டு ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி நல்லா உள்ள மடக்கி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பக்கத்தில் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை எடுத்து அது மேலே வச்சுட்டு ஒரு நல்லா வெயிட்டு கொடுத்துட்டோம்னா அதை தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 மணி நேரம் தம் போட்டேன் பாருங்கள். இப்போ திறந்து பார்க்குறப்ப பாருங்கள், வாழை இலையெல்லாம் எப்படி பாருங்கள் வெந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த பிரியாணியில் அப்படியே வாசனையே செம்மையாக இருக்குது. அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பாருங்கள். வாழை இலையில் தம் போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நான் நினச்ச மாதிரியே பிரியாணி வந்துருச்சு. கவியும் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.